சாரிக்கு வேணுமா? ஒரு சாரி 5.5 மீட்டர். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் விலாகில். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்டனுக்குனே பேர் போன இடத்துக்கு தான். ஆமாங்க, பேந்தியன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கடை இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 கடை தான் இருக்குது. ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைங்களாக இருக்கும். இது வந்து நம்பர்ஸ் கணக்காக இருக்கும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி சம்திங்கில் முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டன் மெட்டீரியல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலம்காரி, அதுமாதிரி சிக்கன் காரி, நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, அது காட்டன். அந்த ட்ரெஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து இது வரையும் போனதில்லை. நானும் 1.5 வருஷமாக இந்த பேந்தியன் ஸ்ட்ரீட்க்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா இருக்குது இங்கே பார்க்குறதுக்குன்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் என்னால் சத்தியமாக வர முடியல. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது இங்கே வரத்துக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். சந்தேரினா புரியல. அது ஒரு சில்க்கு. ஓகே ஓகே. சில பேர்லாம் சில டைப்ஸ் ஆஃப் பேர் சொல்கிறாங்க. சத்தியமாக இந்த மாதிரி பேர்லாம் வந்து காட்டன் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரில. இப்போ தாங்க எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சது ஒன்லி காட்டன். அந்த காட்டன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விதமான நேம்ஸ் சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ் இருக்குது. அது மாதிரி செட்டாக வரும்ல சுடிதார்ஸ். இப்போ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா செட்டாக தைப்பாங்கள்ல, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. அது மாதிரி ட்ரெண்டிங்கான அந்த டாப்பு தனியாக எடுத்து பேண்ட்டு காம்பினேஷன் தனியாக எடுத்து தைப்பாங்களா, அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி மேட்சிங்கும் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. எல்லா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அது என்னது சிக்கன் கறின்ட்டு கலம்காரிலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதுவரை நான் கலம்காரி வாங்கினதே இல்லை. ஒரு காலத்தில் கலம்காரின்னு வந்து நாங்களாம் தேடிட்டுருப்போம். அப்போல்லாம் எனக்கு கலம்காரி கிடச்சதில்லை. பட் இப்போ பாருங்கள், இந்த பேந்தியன் ஸ்ட்ரீட்டில் வந்து கலம்காரி செட்டு, அது மாதிரி இந்த சுடிதாரு எனக்கு வேண்டியது பார்த்திங்கன்னா, நான் வந்து 3 பேண்ட்டு தச்சு வச்சுட்டுருக்கேன் 1.5 வருஷமாக. அதுக்கு வந்து நான் வந்து டாப் எடுக்காமல் இருக்கேன். அதுக்கு தான் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்தேன். ஒரு ரெட் கலர் பேண்ட்டு, ஆஷ் கலர் பேண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ வித் சம்திங் கலர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து டாப் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக அது எடுத்தால் நான் இந்த பேந்தியன் ஸ்ட்ரீட்டில் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அதை வச்சுட்டு இருந்தேன். கடைசியாக இன்றைக்கி தான் அது எடுக்கணும்னு எனக்கு வந்திருக்கு. சரி, போய் எடுக்கலாம் அப்படின்னு மேட்ச் பண்ணேன். பட் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கலர் கிடைக்கல. ஆனால் ஓகே, அதோட டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் போடலாம், கான்ட்ராஸ்ட்டாக போடலான்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தாங்க பெரிய விஷயம். நம்ம போகிறது பிரச்சனை கிடையாது. அங்கே போய் நிறைய கலர்ஸ் பார்ப்போமா, நம்மளுக்கு இதை பிடிக்கிறதோட அதை பிடிக்கிறதோட இதை பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து மாறிடும். நம்ம போனது எதுவோ அதை எடுத்துருக்க மாட்டோம், வேறு ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். அது மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு எனக்கும் தெரில. ஏன்னா நம்ம நினச்சிட்டு ஒன்று போவோம், ஆனால் அங்கே நடந்தது வேறையாக இருக்கும். சரின்ட்டு இந்த ஷால் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேட்ச் இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி இதை சூஸ் பண்ணேன். பட் தச்சு போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு 2.5 மீட்ரு வாங்கினேன். இங்கே பார்த்திங்கன்னா 2.5 மீட்ரு பார்த்திங்கன்னா 180 190 அந்த மாதிரி சொல்லுவாங்க. பேசி நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கம்மி பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்கெயின் நல்லா பண்ணணும். பண்ணுறவங்களா பார்த்து கூப்பிட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு நான் சொல்வேன். இந்த டாப் மெட்டீரியலோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 160 170 சொன்னாங்க. ஆனால் நான் அவங்க வந்து 110 120 தான் கொடுத்தேன். அந்தளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்கினேன்னா பார்த்துக்கோங்க. அதனால் நிஜமாக சொல்ல, பார்கெயின் பண்ணி வாங்குங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பெட்ஷீட்ஸு, நைட்ஸ் வேரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ராக்கு மேக்ஸிலாம் தைப்போம்ல, அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் நிறைய பேர் அதுதான் வாங்குறாங்க. இந்த மேக்ஸி வீட்டுக்கு போடுவாங்கள்ல, அதையும் இங்கே வந்து மெட்டீரியலாக வாங்கி அவங்க வந்து தைச்சிப்பாங்களாம். அதுவும் அந்த கடைக்காரன் நான் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தேன், இந்த க்ரீன் ப்ளூ, என்னடா இது புடவையா இல்லை டாப்பா அப்படின்னு கேட்டால் அது வந்து டாப்பா. புடவையாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புடவைக்குன்னே தனியாக வந்து வச்சுருக்காங்க செட்டான. இந்த மாதிரி ஹோல்சேல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வந்து தைப்பாங்களாம். அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 350 அந்த மாதிரி சொல்கிறாங்க மெட்டீரியல் கணக்கு. பட் ஆனால் மொத்தமாக சேர்த்து வாங்குறப்போ அதோட ரேட் எங்கேயோ போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து அப்படி தான் இங்கே வந்து சாரீ பார்த்தேன். சாரீலாம் சூப்பராக இந்த கடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ பார்த்தேன். இங்கே வந்து சாரீ மெட்டீரியல் இவ்வளோ வச்சுருக்காங்களா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நான் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த டபுள் ஷேடட் கலரு, அதுக்கப்புறம் டிஷ்யூ சில்க்ஸு, அதெல்லாம் இந்த சாரீ தான். இது வந்து மீட்ரு 350 ஒரு சாரி 5.5 மீட்ரு. நல்லா இருக்கு.
அந்த துணி கூட இருக்கு பாருங்க அந்த டிசைன். இந்த கலர் எடுங்க. சாரி இதுவா? இது எடுங்க. இல்லை அது இல்லை மேலே. அது ரொம்ப கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க. விழுந்துருமா வாஷ் பண்ணா? இது எடுங்க. இந்த கலர் எடுங்க. எடுத்தோம். யூடியூபரா? ஆமாம். டைம் பாசிங் பண்ண காட்ட மாட்டீங்களா? இல்லை இது டைம் வேஸ்ட். ப்ளைனா? இல்லை நல்லா ஃப்ளோ வருங்க. அதுக்கு ஏன்னா அதெல்லாம் நிற்கும் அப்படியே வரும். இது டபுள் ஷேடட் கலர். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாதனால வேணாம் அப்படின்னு வச்சுட்டேன். அதுவும் அவசியம் இல்லை இப்போதைக்கு வாங்கி என்ன பண்ண போகிறோம். அதனால் சரி இப்போ வேணால் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். பட் ஆனால் இந்த கடையில் வந்து சாரீஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஃபேப்ரிக்ஸு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த டிஷ்யூ சில்க்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட பேசி வாங்கினா கண்டிப்பாக வாங்க. நல்லா இருக்குது மெட்டீரியல்னு சொல்கிறேன். ஆன்லைனை விட கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஷாப் தாண்டி வந்தால் நிறைய காட்டன்ஸு, சாரீக்கு ஏற்ற மாதிரி காட்டன் சாரீஸும் உங்களுக்கு வந்து அவங்க 5.5 மீட்டர் அவங்களுக்கு எவ்வளோ மீட்டரோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சாரீக்கு. சில இதில் வந்து டாப் தைச்சிக்கலாம், பேக் தைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு மெட்டீரியல் காமிச்சு அது சொல்கிறாங்க அந்த அண்ணா பேக்கும் தைச்சிக்கலாம், நீங்கள் அதில் டாப்பும் தைச்சிக்கலாம், ஷர்ட்டும் தைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் இந்த சாரீ பார்த்து இது சூப்பராக இருந்தது. அப்படியே மெலிசா இந்த சாரீ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து இப்போ ஏன்னு தெரில எனக்கு சாரீ மோகம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸும் வச்சுருந்தாங்க. டாப்ஸு, பேண்ட்ஸு, பலோசா, லெகின்ஸ் அந்த மாதிரியும் ஷாலும் வந்து வச்சுருந்தாங்க தனியாக. நிறைய ஷால்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ரெட்டு கலரு பேண்ட்டுக்கு வந்து ஒரு டாப் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கே தேடினேன் பட் ஆனால் கிடைக்கலாம். இந்த கடையில் தான் எனக்கு அந்த மெட்டீரியல் கிடச்சிது. இந்த ஒயிட் வித் ரெட்டு போட்டுது. இதில் வந்து மேக்ஸியும் தைச்சிக்கலாமா, சில பேர் வந்து ஃப்ராக்குக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க. இது வந்து நான் பார்த்துருக்கேன். சாரீஸில் வந்து இது நான் பார்த்துருக்கேன் இந்த ரெட் டாட்டடு. பட் ஆனால் காட்டனு நல்லா இருந்தது. சரி நம்ம டாப் தைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். பட் தைச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருந்தது. காட்டன் நல்லா பியூராக அந்த என்ன சொல்கிறது சாஃப்டாக வளன்னு அந்த மெட்டீரியல் பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா 180 சம்திங் சொன்னாங்க. ஆனால் 130 என்னமோ பேசி கொடுத்தோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடை தாங்க இருக்கும் ரைட் சைடில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலம்காரி செட்டு சுடிதார்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. நம்ம இப்போ வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து டைலர்கிட்ட கொடுத்து நம்ம ஒன்று சொல்லுவோம், அவனு தைப்பான் பாருங்க. அது தைச்சிட்டு வரப்போ நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கிளாத்தே பிடிக்காம போகிற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு டெய்லர் அமையிறது தாங்க ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த சுடிதார் ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.